கர்த்தராகிய யெகோவா. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். சுவிசேஷத்தின் கிருபையை ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அதோடு துதியின் கீதம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கீதத்தை எப்போது பாட வேண்டும் என்றும் ஏசாயா தெளிவுபடுத்துகிறார். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது என்று ஏசாயா இந்த பாடலை பற்றி சொல்லுகிறார். இந்த துதி பாடலை யூதா தேசத்திலே பாட வேண்டும். யூதா தேசம் என்பது சுவிசேஷ சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் யூதா குடும்பத்தோடு சுவிசேஷ உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரெயர் 8:7-9 வரை. கர்த்தர் தம்முடைய சபையை பாதுகாக்கிறார். சபைக்கு விரோதமாய் பொல்லாத சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள். அவர்கள் சபையை அணுகாதவாறு கர்த்தர் தாமே தம்முடைய சபையின் மதிலையும் அரணனையும் பலப்படுத்துகிறார். ஏசாயா இதை பற்றி சொல்லும்போது, பலனான நகரம் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். இந்த நகரத்தில் கர்த்தருடைய நித்திய உடன்படிக்கை கிரியை செய்கிறது. இந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். சத்துருவின் பொல்லாத பிடியில் இருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய நித்திய உடன்படிக்கையின் பிரகாரமாய் விடுதலை செய்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நகரத்தை பலனான நகரம் என்று சொல்லுகிறார். இது எருசலேமை போல பலனான நகரம். இந்த நகரம் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நகரத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். கர்த்தருடைய சபையும் பலனான நகரத்தை போல இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பே இந்த நகரத்திற்கு மதிலும் அரணுமாக இருக்கிறது. கர்த்தரே இதை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தம்முடைய ரட்சிப்பையே தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறார். எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான பிரயோஜனமான பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர்களே எருசலேம் நகரத்திற்கு பலனாய் இருப்பார்கள். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். சகரியா 12:5. கர்த்தர் பலனான நகரத்தின் வாசல்களை திறக்குமாறு கட்டளை கொடுக்கிறார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பலனான இந்த நகரத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இவர்கள் இதுவரையிலும் நகரத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டிருந்தார்கள். முந்தைய காலங்களிலே துன்மார்க்கர் பலன் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை நகரத்தை விட்டே வெளியேற்றிவிட்டார்கள். ஆனால் இப்போதோ கர்த்தர் இந்த நகரத்தை தம்முடைய நீதியினாலும் நியாயத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் ஆளுகை செய்கிறார். தம்முடைய ரட்சிப்பையே இந்த நகரத்திற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போது சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பலனான நகரத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம். இதுவரையிலும் நகரத்திலே ஆளுகை செய்து கொண்டிருந்த துன்மார்க்கரை எல்லாம் கர்த்தர் அழித்து போட்டார். இனிமேல் கர்த்தருடைய பரிசுத்த நகரத்திலே சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி மாத்திரமே வாசம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் பாதுகாப்பாய் இருப்பார்கள். அவருடைய இருதயங்களில் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய ஜனம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வார்கள். அவர்கள் கர்த்தரையே நம்பியிருப்பார்கள். அவர்களுடைய மனதும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். இவர்களிடத்தில் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் குறித்த நிச்சயம் இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று ஏசாயா சொல்லுகிறார்.
பூரண சமாதானம் என்பது உள்ளான சமாதானத்தையும் புறம்பான சமாதானத்தையும் குறிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா பக்கத்திலும் சமாதானம் உண்டாயிருக்கும். அவர்கள் தேவனோடு சமாதானமாய் இருப்பார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியில் சமாதானம் இருக்கும். அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்தோடு இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனது கர்த்தர் மீது நிலைத்திருக்க வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று உறுதியாய் விசாரிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். இந்த சமாதானம் அவர்களை காத்துக்கொள்ளும். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். சங்கீதம் 112 6-8 வரை. நாம் கர்த்தரை எப்போதும் நம்ப வேண்டும். எல்லா காலத்திலும் நம்ப வேண்டும். நம்புவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை நம்பி அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நித்தியமானவை அல்ல. உலக காரியங்கள் நமக்கு ஓரளவு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம் உதவியாயிருக்கும். அதன் பின்பு அவை நமக்கு பிரயோஜனப்படாது. கர்த்தரிடத்தில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியாயிருக்கும். அது நித்திய காலத்திற்கும் நிலைக்கும். கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை முற்றும் முடிய காத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரை எவ்வளவு காலத்திற்கு நம்ப வேண்டும் என்று ஏசாயா சொல்லுகிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறவர். கர்த்தருடைய நாமம் யெகோவா என்பதாகும். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா தமக்குள்ளே நித்தியமானவர். அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கன்மலை காலாகாலத்திற்கும் உறுதியாய் இருக்கும். நித்திய கன்மலையாகிய கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரையே நாம் என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உறுதியான அஸ்திபாரத்தோடு இருக்கும். நம்முடைய விசுவாசத்தை நித்திய கன்மலையாகிய கர்த்தர் மீது கட்டி எழுப்ப வேண்டும். கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு உறுதியாய் இருப்பது போல நித்திய கன்மலையாகிய கர்த்தர் மீது கட்டப்பட்டிருக்கிற விசுவாச ஜீவியம் உறுதியாய் இருக்கும். பலனான நகரம் என்பது எருசலேமை குறிக்கும். எருசலேம் மறுபடியுமாக கட்டப்படும். கர்த்தருடைய ரட்சிப்பே இந்த பட்டணத்திற்கு மதிலும் அரணுமாக இருக்கும். இஸ்ரவேல் தேசமே நீதியுள்ள ஜாதியாக இருக்கும். எருசலேம் பூமியில் மறுபடியும் கட்டப்படும் போது அதன் அலங்கங்களில் 12 வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு திசையிலும் 3 வாசல்கள் இருக்கும். 12 வாசல்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரை குறிக்கும். இது பரலோகத்தின் நகரமாகிய புதிய எருசலேமிற்கு அடையாளமாக இருக்கும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பியிருக்கும் ஜனங்களை கர்த்தர் காத்துக்கொள்வார். இந்த வாக்குத்தத்தம் எல்லா சந்ததியாருக்கும் பொருந்தும். ஆனால் துன்மார்க்கருக்கோ சமாதானம் இராது. கர்த்தரை நம்பினால் தேவ சமாதானம் கிடைக்கும்.